ஜனா டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். அஸ்ஸலாமுஅலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. இன்னைக்கு நம்ம ஜன்னா டிப்ஸில் பார்க்க போகிறது ஒரு இஃப்தாருக்கு வந்துட்டு ஒரு ஹெல்த்தியான ஒரு இது பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா ரோஸ் மில்க் அகர் அகர். நம்ம ஏற்கனவே வந்து ஜன்னா டிப்ஸில் பார்த்திங்கன்னா நிறைய அப்லோட் பண்ணியிருப்போம். அதாவது நொங்கு ஜெல்லி, அதே மாதிரி வாட்டர் மிலன், அதுக்கப்புறம் இளநீர், அதுக்கப்புறம் தேங்காய் பால், இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாகவே நம்ம வந்து நிறைய போட்டுட்டு வரோம். நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். இதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். குட்டீஸ்க்குலாம் வந்து இதோட ஃப்ளேவர், ரோஸ் மில்கோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப பிடிக்கும். அவங்க வெளியிலலாம் வாங்கி எப்படி சாப்பிட்றாங்களோ அதே மாதிரி நீங்கள் வீட்டிலேயே ஹெல்த்தியாக வந்து நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். இதுக்கு தேவையானது பார்த்திங்க அப்படின்னா அகரகர் வந்து நான் ஒரு 50 கிராம் அகரகர் எடுத்திருக்கேன். அது வந்து தண்ணி நான் கொஞ்சம் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். ஓகேங்களா? தண்ணி நான் எவ்வளோ எடுத்திருக்கேன் அப்படின்னா இந்த கப்புனால் ஒரு 5 கப்பு நான் எடுத்து தண்ணீர் ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி வந்து ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த அகரகரை போட்டுருவோம். இது கொஞ்சம் நேரம் மெல்ட் ஆகட்டும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. நீங்கள் ஒரு ஹை ஸ்பீடில் வச்சு நீங்கள் வந்து இது பண்ணீங்க அப்படின்னா, கொதிக்க வச்சிங்க அப்படின்னா இது குயிக்காகவே வந்து இது ரெடி ஆயிரும். சரிங்களா? இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம வந்து லைட்டாக வந்து ஒரு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இன்னும் ஒரு 2-3 மினிட்ஸில் இது ரெடி ஆயிரும். இப்போ வந்து நம்ம வந்து உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணியும் இது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும், ஒரு 2 மினிட்ஸ் கிட்ட. பாருங்கள், இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எசன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். எசன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற எசன்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து மார்போங்கிற எசன்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன். இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? நல்லா ஃப்ளேவராகவும் இருக்கும். நம்ம வந்து டைரெக்டாக அதிலே ஆட் பண்ணாமல் நான் ஒரு பவுலில் நம்ம இதில் வந்து எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு 2 ஸ்பூன் வந்து நான் ஆட் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பாருங்கள், அந்த கொஞ்சம் எதெல்லாம் இருக்குது பாருங்கள், பார்த்தா தெரியும். நல்லா ஃப்ளேவர், நல்ல வாசனையாக இருக்குங்க. ஒரிஜினல் இது மாதிரியே இருக்கும். ஓகேங்களா? இப்போ இதில் வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். செம்ம கலரில் கிடைக்கும் நமக்கு. இப்போ பாருங்கள், இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து சப்போஸ் கலர் வந்து உங்களுக்கு பத்தலை அப்படின்னா நீங்கள் வந்து கூடுதலாக கூட ஒரு கரண்டி கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? உங்களோட விஷயம் தான். இப்போ வந்து இதை வந்து நம்ம வந்து ஃப்ரீசரில் வைக்க போகிறோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் நார்மலாக வந்து சும்மா ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சுக்கலாம். இல்லாட்டினா நீங்கள் வந்துட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஒரு ½ அன் ஹவருக்கு. இப்போ நம்ம போய் ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். ஓகேங்களா? பாருங்கள், நான் ½ அன் ஹவர் கரைச்சி எடுத்துட்டேன். நல்லா வந்து செட் ஆயிடுச்சு பாருங்கள். இதில் நீங்கள் வந்து கூலிங்கில் வச்சாலும் ஓகே தான், வைக்கலாட்டினாலும் ஓகே தான், உங்களோட விஷ் தான். பட் ஆனால் கூலிங்கில் வச்சு சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இதை நம்ம பிளேட் இப்போ மாற்றிக்குவோம் பிளேட்டில். இப்போ வந்து இதை வந்து ஒரு ட்ரிங்கோட மிக்ஸ் பண்ணி சாப்பிட போகிறோம். எப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், நல்லா ஈஸியாக எடுக்க வந்துருச்சு. இப்போ நம்ம அதை வந்து கட் பண்ணிக்கலாம். முன்னே நான் சொன்ன மாதிரி தான் இதில் வந்துட்டு ஒரு ட்ரிங்கோட நம்ம ஆட் பண்ணி சாப்பிட போகிறோம். இதோட ஃப்ளேவர் செம்மையாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், ஒரு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். ஓகேங்களா? பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஒரு அல்வா துண்டு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? பாருங்கள், ரோஸ் மில்க் ஜெல்லி வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் சொன்னேன் பார்த்தீங்களா ட்ரிங்க்கு, அது எப்படி போடலாங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? கண்டிப்பாக இதை வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு இஃப்தாருக்கு ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபியாக இருக்கும். ஓகேங்களா?